உன்னை பெத்தவ அவனோட கோர்ட்டுக்கு போயிருக்கா. பாத்தியா விக்ரமா, இவ கண்ட பொறுக்கிகளோட அன்னதானம் பண்ண போறான். சொல்லடி வேணாமணிக்கு. ஐயோ, ஆஸ்பத்திரியில சாவ கிடக்குறவங்களுக்கு அன்னதானம் பண்ண போறான். விக்ரமா, எனக்கு எதிரா கோர்ட்ல கேஸ் போட்டு அவனை நாம சும்மா விடக்கூடாது. என்ன செய்யணும்னு சொல்லு பத்ரா. அதான் சொல்லிட்டல, தூக்கி எறிடா. நல்ல பேர் எடுக்கிறதுக்காக கொண்டு போறேன். உனக்கு ரமேஷனுக்கு இருக்கிற பிரச்சனை அது உங்க பிரச்சனை. அவங்க ஹாஸ்பிடல்ல பட்னியா சாப்பிடாம கிடக்குறாங்களா, அவங்க சாப்பாட்டுல காமிக்காத உன் வீரத்தை. அவகிட்ட சொல்லிடு, என்கிட்ட வச்சுக்காதன்னு. அடிச்சா சாரதான் வரும், நான் அடிச்சா இடியோட சேர்ந்த மழை. அந்த மண்ணும் அவளுக்கு பிடிச்சா அந்த பொண்ணை எடுத்துக்கோ. ஆனா அப்பா அவங்களோட சோர்ல மண்ணு போட்டா பத்ரா நீ வாழணும்னு நினைச்சாலும் இல்லாம போயிடுவேன். இது வெறும் சாப்பாடுதான். நேரம் காலத்துக்குள்ளது வயிற்றுக்குள்ள போகலன்னா எவ்வளவு பெரிய பத்ரனா இருந்தாலும் ஏந்திச்சு நிக்க முடியாது. இந்த சாப்பாடுக்காக பல பேர் காத்திருந்தாங்க. இது யாரும் சாப்பிடலன்னா இந்த சாப்பாடு கூட மன்னிக்காது. இது நீயே சாப்பிடு. சாப்பிடா, சாப்பிடு, சாப்பிடுறா, சாப்பிடு. இனிமே உன் ஆட்டத்தை இதோட நிறுத்திக்கிறதா நல்லது. இல்லைன்னு அதோட முடிவு உனக்குதான். எதுக்கும் பயப்படாதீங்க. இப்ப எப்படி இருக்கு? நார்மலா தானே இருக்கு. சிஸ்டர், ரிப்பீட் த சேம் மெடிசன். ஓகே டாக்டர். நீங்க பாருங்க, ரமேஷால நேர்ல வர முடியாதனால எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுத்து அமைச்சிருந்தாரு. டாக்டர் ஒரு நிமிஷம் கொஞ்சம் வாங்க. என்னடா? ஆளுங்க முன்னாடி அவமானப்படுத்தாதீங்க. ஒரு தப்பு நடந்துருச்சு, நான் அந்த இடத்துல இல்ல. அதனால என்ன, நான் அந்த இடத்துல இருந்தேன்ல. விஷயத்த நான் கேள்விப்பட்டேன். உடனே நல்ல கடையா பார்த்து சிக்கன் பிரியாணி வாங்கி நீ கொடுத்து அனுப்புனதா நான் எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். இது போதுமா? ஆனா காசை கொடுத்துடணும், மறந்துடாத. யானையே தரேன்னு சொல்லி ஏமாத்தலாம், சாப்பாடு தரேன்னு சொல்லி ஏமாத்த முடியாது. நீங்க தான் டாக்டர், உண்மையான டாக்டர். ரொம்ப புகழா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னாச்சு? பெரிய ஆக்சிடென்ட், ஆள் பழைப்பாங்களான்னு தெரியல. என்ன விஜயன்? அண்ணே ரமேஷ் அண்ணா, ஒரு முக்கியமான விஷயம். என்னாச்சு? நீ எங்க இருக்க?
ஹாஸ்பிட்டல்ல தான். ஒரு முக்கியமான விஷயம்ண்ணே, சீக்கிரம் கிளம்பி வாங்க. என்னன்னு சொல்லு. நீங்க உடனே வாங்கண்ணே, வந்ததும் சொல்றேன். இதோ சட்டையை மாட்டி உடனே வரேன். ரமேஷ் அண்ணா, என்ன விஷயம்? அது எங்க யாருக்கும் எதுவும் புரியல, அதான் உங்களை வர சொன்னேன். வாங்க. உங்க அப்பாவுக்கு உங்களை தவிர வேற யாரும் இல்ல? இல்ல, என்னாச்சு? கொஞ்ச நாளா அவரை காணோம். அவர் எப்பவும் அப்படிதான். போனாருன்னா கொஞ்ச நாள் கழிச்சு தான் வருவாரு. நேத்து ராத்திரி ஹைவே கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போனவர்.